ஹலோ குட்டீஸ், நாம இன்னைக்கு ஒரு ஏலியனின் நட்பு பத்தின கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் வாசு. அவன் தினம்தோறும் இரவு நேரத்தில் வானத்தில் இருக்கும் நட்சத்திரத்தை பார்த்து ரசிப்பான். அவன் அடிக்கடி இந்த பூமியை தவிர வேறு கிரகத்தில் உயிரினங்கள் இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்பான். ஒரு நாள் சாயங்காலம் வாசு வீட்டின் பின் பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் ஒரு அதிசயத்தை பார்த்தான். அது ஒரு ஏலியன்கள் பயன்படுத்தும் விண்கலம். அது பெரிதும் சத்தம் இல்லாமல் தரை இறங்கியது. அந்த விண்கலத்தின் கதவு திறந்தது. அதிலிருந்து பச்சை நிறத்தில் பெரிய கண்களுடன் ஒரு ஏலியன் வெளியில் வந்தது. அது வாசுவை பார்த்து சிரித்தது. ஹலோ, நான் மார்ட்டின், ஜோனல் கிரகத்தில் இருந்து வருகிறேன். நான் இந்த பூமியை பற்றி தெரிந்து கொள்ள வந்திருக்கிறேன். வாசு ஆச்சரியப்பட்டான். வாவ், நீ ஏலியனா? நான் வேற்று கிரகத்தில் வாழும் ஏலியனை சந்திக்க வேண்டும் என்று பல நாட்களாக நினைத்துக் கொண்டிருந்தேன். கடைசியில் உன்னை சந்தித்து விட்டேன், மார்ட்டின் கூறினான். நான் வெகு தூரத்திற்கு பயணம் செய்து பலவிதமான இடங்களை பற்றி அறிந்து கொண்டு வருகிறேன் மற்றும் புதிய நண்பர்களையும் சந்தித்திருக்கிறேன். பூமியை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டேன். நீ எனக்கு பூமியை சுற்றி காண்பிக்க முடியுமா என்று கேட்டது. வாசு சிரித்துக்கொண்டே கூறினான், நிச்சயமாக, எனக்கு தெரிந்த அனைத்தையும் உனக்கு காட்டுகிறேன். அப்போதே வாசு மற்றும் மார்ட்டின் சிறந்த நண்பர்களானார்கள். வாசு மார்ட்டினை உயிரியல் பூங்காவிற்கு அழைத்துச் சென்றான். அவர்கள் அங்கே ஓடி பிடித்து விளையாடினார்கள். அங்கு இருக்கும் மிருகங்களை பார்த்தார்கள். மார்ட்டின் பூமியின் எத்தனையோ வகையான உயிரினங்கள் இருப்பதை ஆச்சரியமாக பார்த்தான். வானத்தில் பறக்கும் பறவையை, தரையில் ஓடும் எலியை பார்த்தான். அடுத்த நாள் காலையில் வாசு மார்ட்டினிடம் தனது பள்ளியை காட்டினான். மார்ட்டின் குழந்தைகள் எவ்வாறு படிக்கிறார்கள், எப்படி ஒன்றாக விளையாடுகிறார்கள் என்று ஆச்சரியமாக பார்த்தான். மார்ட்டின் வாசுவிடம், நான் இருக்கும் இடத்தில் இது போன்ற பள்ளிகள் இல்லை. நாங்கள் நட்சத்திரங்களிடமிருந்தும் எங்களின் மூத்தவர்களின் ஞானத்திலிருந்து மட்டும் கற்கின்றோம். வாசு தனது புதிய நண்பனுடன் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டான். அதற்கு பதிலாக மார்ட்டின் அவனுக்கு ஜோனல் பற்றி கற்பித்தான். அந்த கிரகம் மின் விளக்குகளுடன் கூடிய கிறிஸ்டல்கள் மற்றும் வண்ணமயமான வான்வெளிகள் நிறைந்த கிரகம். வாசு மார்ட்டினின் உலகத்தை நன்றாக அறிந்து கொண்டான். இருவரும் தங்கள் வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டனர். ஒரு நாள் மார்ட்டினின் கிரகத்திற்கு செல்ல நேரம் வந்தது. அவன் விண்வெளி கப்பல் புறப்படத் தயாராக இருந்தபோது வாசு கவலைப்பட்டான். நான் மறுபடியும் உன்னை சந்திக்க முடியுமா என்று கேட்டான். மார்ட்டின் சிரித்துக்கொண்டே கூறினான், நிச்சயமாக வாசு. உண்மையான நட்பு எந்த தொலைவில் இருந்தாலும் அது மாறாமல் வாழ்ந்து நிற்கும். நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன், உன் இதயத்திலும் உன் கனவுகளிலும். மார்ட்டின் விண்வெளி கப்பலில் ஏறினான். அவன் நிறைந்த இதயத்துடன் வாசுவின் நினைவுகளோடு அங்கிருந்து இரவு வானில் பறந்து சென்றான். கதையின் நீதி என்னவென்றால், நட்புக்கு எல்லைகள் கிடையாது. நாம் எங்கு இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை. இருவரும் தொலைதூரம் தள்ளியிருந்தாலும் அன்பும் பகிர்ந்து கொள்ளும் மனமும் தான் முக்கியம். உண்மையான நண்பர்கள் எப்போதும் அவர்களுடன் தான் இருக்கிறார்கள். ஓகே குட்டீஸ், பாய். நம்ம அடுத்த கதையில சந்திப்போம்.